ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமே வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 சீரிஸில் டாப் 10 ஸ்டார் தாங்க பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நான் டாப் 10 ஸ்டார்ஸ் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ஐக்கியூவாக இருக்கட்டும், பேட்டில் ஐக்கியூவாக இருக்கட்டும், டெவில் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து கலந்து போட்டு தாங்க எடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இப்போ இந்த இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ஸோட 10 பெஸ்ட்டு சீன்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 10 அந்த ஒருத்தருக்கு ஒரு பெஸ்ட்டு சீன் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, படா சீன், MVP சீனுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, நம்ம 10th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊசாப் ஏன் 10th பிளேஸில் இருக்கார் அப்படின்னா, அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ஐக்கியூவாக இருக்கட்டும், எல்லா ஷாட்ஸோட கம்மியாக தான் இருக்குது. இவருக்கு ஹாக்கின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹாக்கி தான் இருக்குது, அதுவும் அப்சர்வேஷன் ஹாக்கி. அதுவும் ஃபுல்லாலாம் மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டார். அப்சர்வேஷன் ஹாக்கியாக இருக்கும், அப்சர்வேஷன் ஹாக்கின்றது. ஸோ அதனால தான் நம்ம ஊசாப் 10th பிளேஸில் இருக்கார். இந்த ஊசாப் ஏன் 10th பிளேஸில் இருக்கார் அப்படின்னா, ஸ்டார்ஸோட கேப்டனே இவர் தான், தலைவர் கேப்டனே இவர் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ஸ்டார்ஸில் 2 கும்பல் இருக்கும், 2 ட்ரியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒன்று மான்ஸ்டர் ட்ரியோ, இன்னொன்று ஓடுற ட்ரியோ. சண்டை எதனா வந்துச்சுன்னா சண்டை போடுறதுக்குன்னு ஒரு ட்ரியோ, ஓடுறதுக்குன்னு ஒரு ட்ரியோ இருக்கும்ல, அது ஓடுற ட்ரியோட கேப்டன் நம்ம ஊசாப் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, அதில் வேணால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் தலைவருக்கு ஓடுறதுக்கு. மிச்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மி தான் எல்லாமே. ஐக்கியூ நிறையா இருக்குது, ஆனால் ஐக்கியூ மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னா, ஸோ நான் 10th ஊசாப் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம தலைவருக்கு 2 படா சீன் இருக்குது. நான் ஒன்று தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நம்ம தலைவருக்கு 2 இருக்குது. அது என்ன அப்படின்னா, காட் ஊசாப். எல்லாருக்குமே தெரிஞ்ச சீன். அந்த ஆர்க்கோட எம்விபியே நம்ம ஊசாப் தான். காட் ஊசாப், ட்ரெஸரோஸ் ஆர்க்கோட எம்விபியே நம்ம காட் ஊசாப் தான். ஸோ செகண்டு இது வந்து மிஸ்டீரியஸ் ஆனது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் சோய்கிங் தான் ஊசாப் தான் சோய்கிங். இந்த சோய்கிங் கதை தான் நம்ம 2வது. ஸோ நம்ம 9th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமி, ஓடுற ட்ரியோவோட வைஸ் கேப்டன் நம்ம நாமி, நம்ம ஷார்ட்ஸ் கும்பலில் நேவிகேட்டர். ஸோ நம்ம நாமிக்கு என்ன பேடா சீன் அப்படின்னா, நாமி வர்சஸ் உல்டி சண்டேயில் நாமி மண்டையிண்டெல்லாம் உடஞ்சிருக்கும். அந்த டைம்லேயும் நீ லூஃபி ஆக மாட்டான் சொல்லு, லூஃபி கண்டிப்பாக பைரட்டிங் ஆகும். அதெல்லாம் பிளாஸ்ட் சீன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நாமி உல்ட்டி போட்டு சாவடிச்சிருவான், மண்டையிலேருந்து ரத்தம் கிட்டலாம் ஊற்றும் நாமிக்கு. அந்த டைம்லேயும் லூஃபி வந்து பைரட்டிங்காக ஆவான். அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். அந்த டைமில் அந்த சீன் நாமியோட பெஸ்ட்டு சீன் அது. ஸோ அதனால் நான் நாமியை நினைத்து போடுறேன். நாமிக்கு இருக்கும், நாமி கொஞ்சம் மேலேயே தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து நாமியோட ஸ்ட்ரென்த் தான் பார்க்கணும். நாமிக்குன்னு சொல்லிட்டு ஜியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நாமி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போகலாம் ஜியூஸ்னால. ஜியூஸ் இல்லைனா நம்ம நாமி 9th ஸ்பாட் தான். ஆனால் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாமி ஃபஸ்ட்டு. யாரை வேணாலும் போட்டு உரிச்சிருவா நாமி. ப்ரூக்காக இருக்கட்டும், நான் லூஃபியே போட்டு உரிச்சிருவா. ஜோரோ மேலேயே கை வச்சிருவா நம்ம தலைவி நாமி. ஸோ அதனால் நம்ம நாமி நம்பர் 9th ஸ்பாட் ஃபார். நம்ம 8th பார்க்க போகிற ஷார்ட் யாருன்னா, டோனி சாப்பர். காட்டன் கேண்டி டோனி சாப்பர். நம்ம சாப்பர் ஏன் 8th ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்னா, ஓடுற ட்ரீன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட 3வது தலைவராக நம்ம சாப்பர் தான். அதே மாதிரி ஹாக்கியில் நம்ம சாப்பருக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஐக்கியூ இருக்குது. ஏன்னா இது டாக்டர் ஷார்ட்ஸ் குரோவிலே டாக்டர் ஐக்கியூ இருக்கும். அந்த மிச்ச பேட்டில் ஐக்கியூ, டியூரபிலிட்டி எல்லாமே கம்மி தான். ஸோ நான் ஒரு MVP சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா, என்னிசாபியில் வர மான்ஸ்டர் சாப்பர். அது வந்து சீன் தரமான சீனு. ஃபஸ்ட்டு ரம்பல் பால் போடவும் தோற்றுரும், செகண்ட் ரம்பல் பால் போடவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தேர்ட் ரம்பல் பால் போட்டு மான்ஸ்டர் ஆகி இந்த குமாடோரியை போட்டு அந்த இடத்துல தூக்கி அடிச்சிடும், கழுத்தை பிடிச்சி தூக்கி எறியும் வெளியில். அந்த சீன் தான் தரமான சீனு சாப்பருது. ஸோ நம்ம சாப்பர் 8th ஸ்பாட் பிடிச்சிட்டது காரணம், அதுக்கிட்ட ஒரு ஹாக்கியில் அந்த டெவில் ஃப்ரூட்டை அப்படி இப்படின்னு நல்லா தான் யூஸ் பண்ணும் சாப்பர் அந்த டெவில் ஃப்ரூட். ஆனால் அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அவ்வளோவா பவர் இல்லை. அந்த மான்ஸ்டர் சாப்பரே இந்த நேரத்துக்கு இருந்ததுன்னா நான் மேலே தூக்கி போட்டிருப்பேன். ஆனால் ட்ரைனிங் எடுத்து அந்த மான்ஸ்டர் சாப்பரை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாததுனால 8th ஸ்பாட். நம்ம 7th ஸ்பாட்டில் பார்க்க போகிறது எந்த ஸ்டார்ட் அப்படின்னா, சைபார்க் ஃப்ராங்கி. நான் ஃப்ராங்கியே எதுக்கு 7th போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம 5னே போட்டுடலாமே. ஏன்னா இந்த 3 இடத்துல 7, 6, 5ன்றது ஒரே அளவுக்கு தான் இருக்குது. 3 பேரும் ஒரே ஸ்ட்ரென்த்து, அந்த ஒரே பேலன்ஸில் தான் இருக்குது. ஆனால் நான் ஏன் ஃப்ராங்கியை 7th போட்டேன் அப்படின்னா, டெவில் ஃப்ரூட் இல்லாததுக்கு காரணம் அண்ட் ஹாக்கி இல்லாததுக்கு காரணம். அந்த 3 பேருக்கும் ஹாக்கி இல்லாத வேறு விஷயம். ஆனால் ஃப்ராங்கிக்கு ஒரு டெவில் ஃப்ரூட் இல்லாத காரணத்தினால நான் 7th போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ராங்கிக்கு என்ன பவர் அப்படின்னா, சைபார்க். அது ஒரு சைபார்க் அவர் ஃப்ராங்கி. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டோம் அப்படின்னா, அதை ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 7th. ஆனால் அந்த சைபார்க் ஜெனரல் ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ரோபோட்டை ஜெனரல் ஃப்ராங்கின்றது ஒரு ரோபோட்டு. அந்த ரோபோட்டை இவர் கண்ட்ரோல் பண்ணுவார், இவர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவார் அதை. ஸோ நம்ம ஃப்ராங்கி யார் அப்படின்னா, ஸ்டார்ட்டில் ஒரு ஷிப் ரைட்டரு.
ஷிப் ரைட்டர்னால் அந்த ஷிப்பெல்லாம் பில்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் நம்ம ஷிப் ரைட்டர்ஸ்லாம். ஃப்ராங்கி வந்து ஒரு ஷிப் ரைட்டர். அதான் ஷிப் ரைட்டர்னால் அதுதான். அந்த ஷிப்பை பில்ட் பண்ணுறது, அந்த உடஞ்சதுன்னா அதை ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல, அதுதான். அதாவது நம்ம ஃப்ராங்கிக்கு ஒரு படா சீன் சொல்லியிருந்தேன்ல, இவருக்கு வந்து கொஞ்சம் மிட்டு தான். ஏன்னா இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சீனார் பிங்க் கூட போட்ட பேட்டில் தான் இவருக்கு ஒரு மோஸ்ட் படா சீனாகவே இருக்குது. நம்ம 6th பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் கிங் ப்ரூக். நம்ம தலைவன் போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ வர இதுலலாம். எக்கட் ஆர்க்லலாம் ப்ரூக்கை மிஸ் பண்ணுறாதீங்க. எக்கட் ஆர்க்காக இருக்கட்டும், நீங்கள் ஒல்கே கைலாண்ட் பார்க்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு பாருங்கள். ப்ரூக் யாருன்னு உங்களுக்கு அதில் தெரியும். நான் இப்போயே சொல்லிட்டேன், அதோட எம்பிபியை நம்ம தலைவன் ப்ரூக்கு தான். போட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் இண்டியஸ் லாபி ஆர்க்கில். பிக் மாம் கிட்ட ஒரு ரெட்டு போனி கிளிஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது இருந்தால் தான் நம்ம ஒன் பீஸ்க்கே போக முடியும். அந்த ரெட் போனி கிளிஃபை எப்படி எடுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம தலைவன் ப்ரூக்கு போயிட்டு அந்த ரெட் போனி கிளிஃபை எடுத்தது மட்டும் இல்லாமல் பிக் மாம் கூட சண்டை போட்டிருக்கான். ஸோ நான் இதிலே சொன்னதிலே தெரிஞ்சிருக்கோம் எதனால் நம்ம ப்ரூக் எம்பிபியாக வந்தாருன்றது. இதுதான் நம்ம ப்ரூக்கோட எம்பிபி சீனு. அதே மாதிரி நம்ம ப்ரூக்கு ஒரு ஹாக்கியில் டெவில் ஃப்ரூட் இருக்குது. அது என்ன டெவில் ஃப்ரூட் அப்படின்னா, ஒரு உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் நீங்கள் செத்து போனால் மறுபடியும் இன்னொரு வாட்டி வரலாம். அதே மாதிரி வந்தது தான் நம்ம ப்ரூக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துடும். லேட்டாக வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் இருக்காது, எலும்பு துண்டாக இருப்பார். ஸோ நம்ம ப்ரூக் 6th ஸ்பாட். நம்ம 5th பார்க்க போகிற ஸ்டார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கோ ராபின். நம்ம நிக்கோ ராபின் ஏன் 5th இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ பயங்கரமாக இருக்குது. அந்த ஐக்யூவை வச்சு எப்படி சண்டை போடணுன்றது அவளுக்கு பக்காவாக இருக்குது. இருக்கிறதுலே ஐக்யூ அதிகமாக அப்படின்னா டாப் 10 ஐக்யூ இன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நிக்கோ ராபின் தான். ஸோ அந்த அளவுக்கு ஐக்யூ இருக்குது. ஏன்னா இவ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இவ ஒருத்தினால தான் அந்த ஒன் பீஸுன்ற இடத்துக்கே போக முடியும். இவ இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இவ தான் அந்த போனி கிளிஃபை படிப்பா. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் ஐக்யூ ரொம்ப இருக்குது. அந்த ஐக்யூ வச்சே சண்டை போட தெரியும். ஏன்னா இப்போ வந்து வேன் ஆர்க்லலாம் பார்த்தீங்கன்னா, நிக்கோ ராபின்னு சொல்லிட்டு அவள் டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங் பண்ணி வேற ஒரு பவரே எடுத்துருப்பா. அவள் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம். அவன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ராபினே, பெரிய ஜெயிண்ட் ராபினே ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பா. அதெல்லாம் வேறு லெவல் சீனு. ஆனால் இன்னொரு வீக்னஸ் அப்படின்னா, அந்த ஜெயிண்ட் அட்டாக் பண்ணால் நம்ம ராபினுக்கு அட்டாக் ஆகிடும். இப்போ அந்த ஜெயிண்ட் ராபினா ஒரு கிராச் ஒன்று பண்ணிட்டோன்னு வைங்களேன் கையில், அதே கையில் ராபினுக்கும் ஆகிடும். ஸோ ஒரு வீக்னஸ் இருக்குது. நம்ம 4th ஸ்பாட்டில் பார்க்க போகிற ஸ்டார்ட் யாருன்னா நம்ம ஜின்பே. நம்ம ஜின்பேவை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோவா இல்லை. ஏன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா ஜின்பே. ஆனால் ஜின்பேக்கு என்ன ஸ்ட்ரென்த்து இப்போதைக்கு சொல்கிறது, ஜின்பே தேர்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஜின்பேயோட அடுத்த ஆளை நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ ஜின்பே ஏன் நான் 4th போட்டிருக்கேன் அப்படின்னா, அதான் ஒரே ஒரு காரணம் தான். இப்போதைக்கு ஜின்பே இப்போ தான் வந்திருக்காரு. பெரிய ஃபைட் எதுவுமே போடல ஜின்பே வந்து. அதனால் அதான் பெரிய ஃபைட் எதுவும் போடாதனால ஊஸ் மட்டும் வேனோவில் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரே பஞ்சில் முடிச்சிருப்பாரு. ஊஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை வீக்கான்னு தெரில, ஒரே பஞ்சில் முடிக்கிற அளவுக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பேசாமல் ஜின்பே வேறு என்ன படா சீன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிக் மாம் க்ரூவிலேருந்து லீவ் பண்ணது. அந்த சீன் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஜின்பே 4th ஸ்பாட். நான் ஜின்பே பற்றி பேசாதது காரணம், அவர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காருன்ற காரணத்தினால தான். அவர் ஒரு ஹெல்ஸ்மேன்னா கப்பலில் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆள் தான் அவர். ஸோ அந்த ஸ்டார்ஸுக்கு வேறு அதான் அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு கேரக்டர். ஏன்னா வண்டி ஓட்டுறதெல்லாம் ஃப்ராங்கியாக பண்ணிப்பான். ஃப்ராங்கின்றது ஒரு ஷிப் ரைட்டர், அவனே பண்ணுறான் அதை. ஜின்பே வந்து தேவையில்லாத ஒரு இதுவாக இருக்கிறதுனால ஜின்பே 4th ஸ்பாட். நம்ம தேர்ட் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வின்ஸ்மோக் சாஞ்சி, பிளாக் லேக் சாஞ்சி. எம்விபினா ஏதாச்சும் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், மேக்ஸிமம் 3. நம்ம சாஞ்சிக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம் என்ன சீனுன்னா. ஏன்னா அந்த மாதிரி சீன்லாம் நிறையா இருக்குது சாஞ்சிக்கு. ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று தானே சொல்லணும். நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ அ லைட். என்எல் கூட அந்த லைட் அந்த ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பான். ஐயோ அந்த தலைவன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச சீன் அது சாஞ்சிக்கு. ஏன்னா ஊசாப் நாமியை காப்பாற்றுறேன்னு இவன் உயிரே விட தயாராக இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் வேறு மாதிரி சீன் அது. ஊசாப் நாமி நீங்கள் தப்பிச்சு போங்க, நான் மிட்டாடி வரேன் அப்படின்ட்டு, நான் வருவேன் அப்படின்ட்டுன்னு நிற்பான் தலைவன். அப்படியே நின்று விழுந்துருவான், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஆர்க்லேயே வரமாட்டான். அது கடைசியாக வாங்கின அட்டாக் அதுக்கப்புறம் ஆளே காணும் அந்த ஆர்க்கில், ஸ்கைபி ஆர்க்கில். ஆனால் எனக்கு பிடிச்சது அது. இன்னொரு சீன் அப்படின்னு சொல்லணும்னா, க்ரொக்கடைல் கிட்ட மிஸ்டர் பிரின்ஸ். ஆஹா, அதெல்லாம் என்ன சீன் அது. ஐயோ, கால் பண்ணி நான் யாரா மிஸ்டர் பிரின்ஸ் அதெல்லாம் சொல்கிறது. ஐயோ சரியான சீன் அது சாஞ்சிக்கு. நான் எம்விபி சீன் சொல்லிட்டேன். இவருக்கு என்ன பவர் அப்படின்னா, 2 ஹாக்கி இருக்குது. ஒன்று அர்னானமெண்ட் ஹாக்கி, இன்னொன்று அப்சர்வேஷன் ஹாக்கி. அப்சர்வேஷனாக மாஸ்டரே பண்ணியிருப்பார். அர்னானமெண்ட்டை கொஞ்சம் இருக்கும், ஆனால் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டார் அர்னானமெண்ட் ஹாக்கியை. இப்போ தான் புதுசாக இன்ஃப்ரீ ஜம்பேன்னு சொல்லிட்டு ஒரு இது உனக்கு மூவ் ஒன்று அன்லாக் பண்ணியிருக்காரு. ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஸ்பாட் சாஞ்சி. நம்ம 2nd ஸ்பாட் கோஸ் ஃபார் ரொரோ நோவாஜோரோ, பைரட் ஹண்டர் ரொரோ நோவாஜோரோ. நம்ம ரொரோ நோவாஜோரோட எம்பிபி யார் கேட்டிங்கன்னா, ஒன் பீஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நத்திங் ஹேப்பன். ஐயோப்பா, லூஃபியோட பெயின் எல்லாத்தையுமே வாங்கி அவன் அப்படியே உயிரோடு இருப்பான். அதுதான் அங்கே சீனே. அங்கே சீனை என்ன அப்படின்னா, உயிரோட நின்றுட்டு சாஞ்சி வந்தோடனே என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன், நத்திங் ஹேப்பன். அது இந்த டைலாக், ஐயோ நான் அந்த டைலாக்ல சாஞ்சியோட ஜோரோ வந்து, நான் வந்து ஒரு சாஞ்சி ஃபேன். ஆனால்
சான்ஜியோட எனக்கு ஜோரோவை பிடிச்சது அது ஒரு காரணம். நத்திங் ஹேப்பன் தனியாக நின்று சொல்லுவோம். அதே மாதிரி விஸ்கி பீக்கில் ஒரு சண்டை ஒன்று போட்டிருப்போம், ஜோரோ வர்சஸ் அந்த நாடு. ஐயோ அதுவும் எனக்கு பிடிச்ச சீன். அது ஜோரோ வர்சஸ் மீஹாக்கும் எனக்கு பிடிச்ச சீன். சரி, ஜோரோ ஏன் செகண்ட் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 3 ஆக்கியுமே இருக்குது. கான்கரஸாக இருக்கட்டும், அர்னானமெண்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அப்சர்வேஷனாக இருக்கட்டும், 3மே இருக்குது. ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே தலைவனுக்கு பக்காவாக இருக்குது. செகண்ட் ஸ்பாட்டுக்கு ஒர்த்தாக இருக்கான் நம்ம தலைவன் ஜோரோ. ஸோ நம்ம செகண்ட் ஸ்பாட் கோஸ் டு ரொரோனோவா ஜோரோ ஃபார் ஷியோர். டாப் 1 எப்பவும் போல தான், சொல்லவே வேணாம் யார் அப்படின்னு, மங்கி டி லூஃபி. ஸோ 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 தலைவன் தான். ஃபன்னாக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், தலைவன் போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருப்பான். மெயின் கேரக்டர்னால் இதான் மெயின் கேரக்டர் அப்படின்னு காமிச்சிருப்பான் நம்ம மங்கி டி லூஃபி, ஸ்ட்ரா அட் லூஃபி. ஸோ நம்ம லூஃபிக்கு என்ன பேடா சீன் அப்படின்னு, எல்லாமே பேடா சீன் தான். அதில் ஏதாச்சும் ஒன்று தானே சொல்லணும். நான் போகிறது வந்து லூஃபி வர்சஸ் கைடோ. ஆனால் நிறையா இருக்குது லூஃபிக்கு. ஆனால் நான் லூஃபிக்கு எனக்கு பிடிச்சது ஒரு பெட்டா சீன் அப்படின்னா லூஃபி வர்சஸ் கைடோவுக்கு போவேன். ஏன்னா கைடோ கூட அவன் 4-5 பேட்டிலாக போட்டிருப்பான். கிட்டத்தட்ட 5ஆவதோ இல்லை 4ஆவது பேட்டில் தான் அவன் ஜெயிச்சிருப்பான் கியர் 5 மாதிரி. அங்கேமா கியர் 5னா சொல்லிடலாமே, லூஃபி வர்சஸ் கைடோன்னு சொல்கிறது பதிலாக நம்ம கியர் 5னா சொல்லிடலாம் லூஃபிக்கு. ஏன்னா கியர் 4 பவுண்ட் மேனாக இருக்கட்டும், ஸ்னேக் மேனாக இருக்கட்டும், எல்லாம் பவர் கொஞ்சம் இதுதான். கியர் 5 எங்கேயோ பிடிச்ச பவர் அவைக்கனிங் பண்ணிட்டு, ஸ்னேக் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கும்ல, கியர் 5 எங்கேயோ பிடிச்சி, அதை விட ஸ்னேக் மேனோட எங்கேயோ பிடிச்ச பவர். ஸோ நம்மளோட லூஃபியோட பேடா சீனுன்றது நம்ம கியர் 5 வச்சுக்கலாம். அதே மாதிரி கியர் 5ன்றது வந்து எல்லாத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜோரோவை விட எங்கேயோ இருக்குது பவர் கியர் 5ன்றது. ஸோ அதனால தான் நான் லூஃபி கேப்டன் ப்ளஸ் இந்த கியர் 5ன்ற காரணத்தினால் நான் 1 போகிறேன். இதுவே அவன் ஸ்னேக் மேன்லேயே இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக 2 தான் லூஃபி. ஜோரோ அதோடி பவர்ஃபுல்லாக இருக்கான், ஸ்னேக் மேனோடி பவர்ஃபுல்லாக இருக்கான் ஜோரோ. ஸோ நான் ஜோரோ 1 போட்டுருவேன். கியர் 5 எங்கேயோ இருக்குது அந்த பவர். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க கியர் 5 எங்கே இருக்குன்னு. நம்ம கியர் 5 லூஃபி ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஃபார் ஷோர். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதே மாதிரி கைஸ் நம்ம வீடியோ போடும்போது நான் எப்போதுமே சொல்கிறது தான், நம்ம நருட்டோ வந்து வினோத்ன்ற ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு. நருட்டோ நான் தான் பண்ணலான்னு தான் ஒரு பிளான் வச்சேன். நம்ம சேனல் எல்லாமே நான் தான் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வினோத்ன்றவர் நருட்டோ நான் பண்ணுறேன்டா, எனக்கு ஒரே சான்ஸ் கொடுறா அப்படின்றதுனால நான் அவனுக்கு கொடுத்தேன். நீங்கள் அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வினோத்துக்கும். கீழே கமெண்ட் செக்ஷனில் நருட்டோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோ போட்டிருப்பேன், அது கீழே கமெண்ட்டில் செக்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன். சரி, டாடா, பை பை.